إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் லுஹர் தொழுகைக்கு பிறகான இந்த அமர்விலே நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் அதிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடங்கள் மற்றும் படிப்பினைகளை பற்றி பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். இந்த செய்தி சஹீஹ் இப்னு ஹிப்பானிலே 6167வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உடல்ல ரூஹை அல்லாஹ் ஊதினார். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உடல்ல ரூஹு ஊதப்பட்ட உடனே அவங்க என்ன செய்யறாங்க, தும்முகிறார்கள். தும்முன பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அப்படின்னு சொல்றாங்க. ஃபஹமிதல்லாஹு பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி தான் அவங்க என்ன செஞ்சாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு நினைச்சாங்க, சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோன்னே அல்லாஹ் சொன்னான், யர்ஹமுக ரப்புக யா ஆதம், ஆதமே உமது இறைவன் உமக்கு அருள் புரிவானாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான், யா ஆதம் இதுஹப் இலா உலாயிக்கல் மலாயிகா, ஆதமே இந்த மலக்குமார்களிடம் நீ செல், ஃபசல்லிம் அலைஹிம், அவங்கள்ட்ட போய் நீங்க என்ன செய்யுங்க, சலாம் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்கள்ட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வுடைய சாந்தி அமைதி உங்கள் மீது உண்டாகட்டும் அப்படின்னு செய்றாங்க, சலாம் சொல்றாங்க. அப்போ மலக்குமார்கள் பதில் சொல்றாங்க, வ அலைக்குமுஸ் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாந்தியும் அமைதியும் அவனுடைய அருளும் உங்கள் மீதும் உண்டாகட்டும் அப்படின்னு செய்றாங்க. மலக்குமார்கள் பதில் சொன்னோன்னே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்தோன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், ஹாதிஹி தஹியத்துக வ தஹியத்து பனீக பைனஹும், இதுதான் உம்முடைய வாழ்த்து, ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது நீங்கள் சொல்லக்கூடிய முகமன், நீங்கள் சொல்லக்கூடிய வாழ்த்து என்பது உமக்கும், இதுதான் உம்முடைய சந்ததிகள் யார்தான் அந்த உலகத்துல மனிதர்களாக பிறக்கிறாங்களோ அவங்க அனைவருமே தங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லும் போது, முகமன் சொல்லும் போது இந்த சலாத்தை தான் செய்ய வேண்டும், சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், அவனுடைய 2 கைகளும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அவனுக்கு மட்டும் எந்த படைப்பினங்களுக்கும் ஒப்பாகாத வகையில அல்லாஹ்வுக்கு 2 கைகள் இருக்குது. அப்ப அந்த 2 கைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூடி வைத்த நிலையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், இஹ்தர் ஐயுஹுமா ஷித்த, ஆதமே இந்த 2 கைகள்ல நீங்க நாடியதை செய்து கொள்ளுங்கள், தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய 2 கைகளையும் மூடி வைத்து இந்த 2ல நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, நாடியதை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, உங்களில் எவரும் உங்களுடைய மரணத்துக்கு முன்பாக, மனிதர்கள் யாராக இருந்தாலும் நாம மரணிக்கிறதுக்கு முன்பாக யாரை பார்க்க முடியாது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த செய்தியில அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய 2 கைகளும் மூடி இருந்தது, ஆதமை நோக்கி இப்படி சொன்னான் என்று வரும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று நபிகள் நாயகத்துடைய இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி புரிந்து கொள்ளவும் கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் எந்த விதத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய 2 கைகளையும் தொட வேண்டும் என்று நாடினாலும் அந்த விதத்தில் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, தொட்டிருக்கிறாங்க.
அதனால அல்லாஹ்வுடைய கைகள்ல ஒரு கைகளை அவங்க தேர்ந்தெடுத்த தொட்டாங்கன்னு கூட வரல. எஹ்தர் ஐயுமா ஷுத்த, அல்லாஹ்வுடைய இந்த இரண்டில் எதை நீ தேர்ந்தெடுக்க நாடுகிறீரோ அதை தேர்ந்தெடுப்பீராக அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கின்றான் சொல்கின்றான். அப்ப இதனால நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மனிதரும் மரணிப்பதற்கு முன்பாக அல்லாஹ்வை பார்க்க முடியாது, மறுமையில தான் பார்க்க முடியும் என்று சொல்லிவிட்ட காரணத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு முரணில்லாத வகையில தான் தன்னுடைய கைகளை ஒன்றை தேர்ந்தெடுக்குமாறு அல்லாஹ் என்ன செய்திருப்பான் சொல்லியிருப்பான். இன்னொன்று, மறுமை நாளில் மக்கள் எல்லாம் நிற்கும் பொழுது அல்லாஹ் என்பதற்குரிய அடையாளம் இறைவனுடைய கால்களை விட்டு என்ன செய்யப்படும், திரை அகற்றப்படும். அப்ப திரை அகற்றப்படும் போது அல்லாஹ்வுடைய கால்கள் என்ன செய்வாங்க, மூமின்கள் சஜிதா செய்வாங்கன்னு அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு திரைக்கு அப்பால் இருந்து கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வாறு என்ன செய்திருக்கலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கலாம், அல்லாஹ் ஆலம். அப்ப நம்ம அதற்கு முரணாக என்ன செய்ய வேண்டியதில்லை, புரிய வேண்டியதில்லை என்பதையும் இந்த இடத்தில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க சொன்னோம்னா, இஹ்தர்து யமீன ரப்பி வகில்தா எதை ரப்பி யமீனும் முபாரக்கத்து, நான் என்னுடைய இறைவனுடைய வலது கரத்தை தேர்ந்தெடுக்கின்றேன். அல்லாஹ்வுடைய வலது கரத்தை தேர்ந்தெடுத்ததுனால இடது கரம் கெட்டது நம்ம விளங்கிடக்கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வகில்தா எதை ரப்பி யமீனும் முபாரக்கத்து, என்னுடைய இறைவனின் இரண்டு கரங்களுமே பரக்கத் நிறைந்தது. அது அல்லாஹ்வுடைய ரெண்டு கைகளுமே பரக்கத் நிறைந்தது தான். அதனால வலது கை நமக்கு தான் சில காரியங்களை நம்ம வலது கையால் செய்வது சிறந்தது, சில காரியங்களை இடது கையால் செய்வது சிறந்தது, நமக்கு தான் இருக்கு சட்டம். அல்லாஹ்க்கு அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரெண்டு கைகளுமே பாக்கியம் நிறைந்தது தான், அல்லாஹ்வுடைய இரு கைகளுமே பரக்கத் நிறைந்தது தான். அப்ப என்னுடைய இறைவனுடைய இரு கைகளுமே பாக்கியம் நிறைந்தது, பரக்கத் நிறைந்தது என்றால் நான் என்ன செய்கின்றேன், என்னுடைய இறைவனின் வலது கரத்தை நான் தேர்ந்தெடுக்கின்றேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இரு கைகளையும் இறைவன் விரித்தான். அப்ப அந்த ரெண்டு கைகளையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய சந்ததிகளும் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சந்ததிகளை பார்க்கறாங்க. அப்ப அவங்க கேட்டாங்க, ஐ ரப் மா ஹாவுலாயி, இறைவா இவர்கள் எல்லாம் யார் அப்படின்னு செய்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னான், ஹாவுலாயி துர்ரியத்துக், இவர்கள் அனைவரும் உன்னுடைய சந்ததிகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கியாமத் நாள் வரைக்கும் தோன்றக்கூடிய மனித சமுதாயத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டுகின்றார். அப்படி காட்டும் பொழுது ஃபைதா குல்லு இன்சானின் மின்ஹும் மக்தூபுன் உம்ருஹு பைன ஐனை, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்நாள், அவனுடைய வயது அவனுடைய இரண்டு கண்களுக்கு மத்தியில் எழுதப்பட்ட நிலையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, பார்க்கிறாங்க யார் யார் எத்தனை வருஷம் இந்த உலகத்துல வாழ்வாங்க என்பது எழுதப்பட்ட நிலையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள். அப்போ ஃபைதா ஃபீஹிம் ரஜுலுன் அல்வஹு, அப்ப அவ்வளவு பெரிய மக்கள்ல ஒரு மனிதர், அவர் மிகவும் பிரகாசமாக என்ன செய்கின்றார், இருக்கின்றார். அந்த ஒரு மனிதரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறாங்க. அப்போ அவருக்கு எவ்வளவு எழுதப்பட்டிருக்குன்னா, லம் யுக்தப் லஹு இல்லா 40 சனா, 40 ஆண்டுகள் தான் அவருக்கு எழுதப்பட்டிருக்கு. அவர் இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்வாரு, 40 ஆண்டுகள் தான் வாழ்வார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா ரப் மா ஹாதா, இறைவா இவர் யாரு அப்படின்னு கேட்டவுடனே அல்லாஹ் சொன்னான், ஹாதா இப்னுக தாவூத், இவர் தான் உன்னுடைய மகன் தாவூத், அதாவது உங்களுடைய சந்ததிகள் பின்னாடி தோன்றவிருக்கக்கூடிய தாவூத் என்கின்ற இறை தூதர் இவர் தான். வகது கதபல்லாஹு உம்ரஹு 40 சனா, அல்லாஹ் அவருக்கு 40 ஆண்டுகள் என்று வாழ்நாளை அல்லாஹ் எழுதி இருக்கின்றான் அப்படின்னு சொன்ன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஐ ரப்பி ஜிதுஹு ஃபி உம்ரி, இறைவா இவருடைய வாழ்நாளை நீ என்ன செய்ய, அதிகப்படுத்து அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னான், தாக்கல்லதி கத்தப்து லஹு, இதைத்தான் நான் அவருக்கு என்ன செய்திருக்கின்றேன், விதித்திருக்கின்றேன், எழுதி இருக்கின்றேன். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஃபஇன்னி கத் ஜஅல்து லஹு மின் உம்ரி 60 சனா, என்னுடைய வாழ்நாளில் இருந்து நான் அவருக்கு என்ன செய்கின்றேன், 60 ஆண்டுகளை நான் அவருக்கு வழங்குகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 1000 ஆண்டுகள் இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று அல்லாஹ் விதித்திருந்தார். அப்ப அந்த 1000த்துல 940 நான் வாழ்ந்துக்கிறேன், 60 என்ன செய்யுங்க, தாவூது அவர்களுக்கு வழங்கி விடுங்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாத்தையும் விதியாக்க கூடியவன். அப்ப அல்லாஹ் சொன்னான், அந்த வதாக்க, நீங்க நினைச்ச மாதிரி என்ன செய்யட்டும், இருக்கட்டும், உஸ்குனு ஜன்னா, நீங்க சொர்க்கத்தை என்ன செய்யுங்க, வாழ்ந்து வாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஃபஸகனல் ஜன்னத்தை மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய காலம் அளவுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல என்ன செய்றாங்க, வசிக்கிறாங்க. பிறகு பல்வேறு சம்பவங்கள் நடைபெறுது, நாம தான் கேள்விப்பட்டிருக்கோம். சும்மா உஹ்பித்த மின்ஹா, பிறகு அங்கிருந்து என்ன செய்யப்பட்டாங்க, இறக்கப்பட்டாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தனக்கு
1000 வருடம். அவங்க 1000த்துல 60 கொடுத்துட்டாங்க. 1000ங்கிற கணக்கில் அவங்க கணக்கிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 60 கொடுத்தது மறந்துடுறாங்க. அப்ப ஃபத்தாகுல் மலக்குல் மௌத், மலக்குல் மௌத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வர்றாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, கது அஜில்த, நீ ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க. வகது குத்திபலி அல்ஃபுசனா, எனக்கு தான் 1000 ஆண்டுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எப்படி கொஞ்சம் சீக்கிரமாவே 940 நீங்க எப்படி வரலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த மலக்கு சொன்னாங்க, பலா, உங்களுக்கு 1000 அல்ல விதித்தான், ஆனா வலா கிண்ணக்க ஜஅல்தலி இப்னிக்கு தாவூத மின்ஹா சித்தீன சனா, உங்களுடைய மகன் தாவூத் அவங்களுக்கு நீங்க 60 ஆண்டுகள் நீங்க தான் கொடுத்துட்டீங்களே, அப்போ உங்களுக்கு 60 கம்மியா தானே இருக்கும், 940 தானே அப்படிங்கிறாங்க. இப்போ ஜஹத ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நான் அப்படி கொடுக்கறத என்ன செய்யறாங்க, மறுக்கிறாங்க. இது ஒரு மனித தன்மை. அப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஜஹத துர்ரியத்து, அவருடைய சந்ததிகளும் என்ன செய்கிறார்கள், மறுக்கிறார்கள். எல்லாத்தையும் ஒத்துக்கொண்ட பிறகு மறக்கக்கூடிய தன்மை அல்லாஹ் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறான். மனிதனுடைய தன்மையில அப்படி இருக்கிறதுனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மறுத்தாங்க, அவங்களுடைய சந்ததிகளும் மறுத்தார்கள். நசிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறந்து விட்டார்கள், நசிய துர்ரியத்து, அவருடைய சந்ததிகளும் என்ன செய்து விட்டார்கள், மறந்து விட்டார்கள். உமிரபில் கிதாப் வஷுஹூத், அன்றைய நாளிலிருந்து தான் எந்த ஒன்றாக இருந்தாலும் எழுதி கொள்ள வேண்டும், சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஏவப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தியில ஒவ்வொரு விஷயத்தையும் விரிவாக பார்க்க வேண்டும் என்றால் நமக்கு இந்த வரலாறு தொடர்ச்சியா இருப்பதா இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதுல உள்ள பல்வேறு விஷயங்களை விரிவாக பார்க்கலாம். இல்ல நாம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய அந்த செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் பொழுதே அங்கே செய்யப்பட்டிருக்கு, பேசப்பட்டிருக்கு. இதுல நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துல அவங்க 100 ஆண்டுகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு முதல்ல 40 ஆண்டுகளை விதித்திருந்தான், பிறகு அது 100ஆக இறைவனுடைய நாட்டப்படி மாற்றப்பட்டது என்பதை நாம் என்ன செய்யறோம், தெரிந்து கொள்கின்றோம். இது ஒரு செய்தி. அடுத்ததாக நாம நபி மொழிகள்ல பார்க்கிறோம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அற்புதமான குரல் வளம். அவங்க ஜபூர் வேதத்தை, தௌராத் வேதத்தை ஓதும் போது அவ்வளவு இனிமையாக என்ன செய்வாங்களாம், ஓதுவாங்களாம். அவ்வளவு அற்புதமான ஒரு குரல் வளம். குரல் வளம் என்பது இசை கருவிகளை கொண்டு இசைப்பது நம்ம மார்க்கத்தை நமக்கு ஹராமாக்கப்பட்டு, ஆனால் நம்முடைய குரல் வளத்திலே இசையுடைய இனிமை என்ன செய்யிருக்கும், அது என்ன கிடையாது, ஹராம் கிடையாது. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு இசை கருவியிலிருந்து ஒரு அற்புதமான இசை வந்தால் எப்படி அது இனிமையாக இருக்குமோ, அது போன்ற ஒரு குரல் வளம், இசை நயம் அவங்களுடைய குரலுக்கு அல்லாஹ் என்ன செய்திருந்தான், கொடுத்திருந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சஹீஹுல் புகாரில 5048வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரொம்ப அற்புதமா கிராத் ஓதுவாங்க. கிராத் ஓதும் போது அவங்களுடைய அந்த கிராத்துடைய இனிமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப அது பிடித்த ஒரு கிராத்தா இருக்கும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ மூசா சொன்னாங்க, யா அபா மூசா லகத் ஊதீத மிஸ்மாரம் மின் மஸாமீரி ஆலி தாவூத், தாவூதுடைய குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த இசை நயம் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பமே ரொம்ப அற்புதமாக கிராத்து, அவங்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் தௌராத் வேதம், சபூர் வேதத்தை ரொம்ப அற்புதமாக ஓதக்கூடியது. அவங்க ஓதும் போது ரொம்ப இனிமையாக இருக்கும். அது போன்ற ஒரு இனிமை, ஒரு குரல் வளம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அற்புதமான ஒரு இனிமையாக முறையில மக்களை தான் ஈர்க்கக்கூடிய வகையில கிராத் ஓதக்கூடியவங்க. அதே போல் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அது போன்ற ஒரு குரல் வளம் கொடுக்கப்பட்டிருந்தது. தாவூத் நபியை போன்ற குரல் வளம் அபூ மூசா என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருந்தது என்பதை நாம் இதிலிருந்து என்ன செய்யலாம், தெரிந்து கொள்கின்றோம். அடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இவங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த தனி சிறப்பு என்னன்னு சொன்னோம்னா, அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபஸ்லல் ஹிதாப், தெளிவான முறையில் பேசக்கூடிய ஒரு ஆற்றலை 2 பேருக்குமே கொடுத்திருந்தான். யாருக்கெல்லாம் கொடுத்திருந்தான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்தான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். 2 பேரும் வழக்காடும் போது அந்த வழக்குல
எது இரு தரப்பு வாதங்களையும் கேட்டு சரியான தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் தாவூத் நபியுடைய மகன். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டும் போது வரிச சுலைமான் தாவூத், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவூத் நபிக்கு வாரிசாக ஆனார்கள். வாரிசுன்னு சொன்னோம்னா நபிமாருடைய சொத்துக்களுக்கு என்ன செய்ய முடியாது, வாரிசாக முடியாது. தாவூத் நபிக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும்தான் ஒரு மகன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. நிறைய மகன்கள் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, தாவூத் நபிக்கு இருந்தாங்க. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தாவூதுக்கு வாரிசானார்னா சொத்துக்கு வாரிசானாங்கன்னு கிடையாது. ஏன்னா நபிமார்கள் விட்டு செல்லக்கூடிய சொத்துக்கள் என்பது தர்மம். நபியா சொல்லிட்டாங்க, அதாவது மா தரக்குனாவும் சதகா, நாங்கள் விட்டு செல்வது தர்மம் சொல்லிட்டாங்க. நபிமார்களுடைய மௌத்துக்கு பிறகு அவங்களுடைய சொத்துக்கள் வந்து அது ஏழைகளுக்கு தான் போய் சேரும், பிள்ளைகளுக்கு அது என்ன கிடையாது, உரிமை கிடையாது. அப்போ வரிச சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வாரிசானார் என்று சொன்னால் அவங்களுடைய அந்த கல்வியிலையும் அரசாட்சியிலையும் நபித்துவத்திலும் அவங்க என்ன செஞ்சாங்க, வாரிசாக இருந்தாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாத பல பிள்ளைகள் அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த சிறப்பு வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து தங்களுடைய வாழ்நாளில் ஒரு தீர்ப்புல கூட அவங்க பிழை விட்டதே கிடையாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தங்களுடைய வாழ்நாளில் ஒரு தீர்ப்புல கூட அவங்க என்ன செஞ்சது கிடையாது, பிழை விட்டது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தீர்ப்பு வந்து அல்லாஹ் எதை நீதி நாடுவானோ அதைத்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தீர்ப்பா என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னோம்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அல்லாஹ்வுடைய துவா செஞ்சாங்க, இறைவா நான் அந்த செய்தியை நம்ம பின்னாடி விரிவா பார்ப்போம், இப்ப சுருக்கமாக சொல்லிக் கொள்றோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து இறைவா நான் வழங்கக்கூடிய தீர்ப்பு நீ எதை நீதி என்று கருதுகிறாயோ அதுக்கு ஒத்ததா இருக்கும். மனிதர்களுக்கு மத்தியில் நம்ம தப்பான தீர்ப்பை கூட சரியை நாம் என்ன செய்வோம், சொல்லுவோம். நமக்கு ஒருவரை பிடித்திருந்தால் அவர் விஷயத்துல சரியா இருந்தா கூட தப்பும்போம், பிடிக்கலன்னு சொன்னோம்னா தப்பா இருந்தா கூட சரியும்போம். இது மனிதர்களுடைய யதார்த்தம். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து தங்களுடைய வாழ்நாள்ல ஒரே ஒரு தீர்ப்பை கூட அவங்க தவறா சொன்னது கிடையாது. ஆனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்க ஏராளமான ஆயிரக்கணக்கான வழக்குகள், நம்பர்லாம் கிடையாது, ஏராளமான வழக்குகளுக்கு அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில தீர்ப்புகள்ல வந்து அவங்க தவறாம என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சோதித்தும் இருக்கின்றார். அதிகமாக தாவூத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகள் வந்து பல்வேறு வழக்கு செய்திகள் நமக்கு என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. அதுல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கை பற்றி சூரத்து சாத் அப்படிங்கிற அத்தியாயத்துல 21வது வசனத்துல இருந்து 26வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், வஹல் அத்தாக்க நபவுல் ஹஸ்மி, நபியே வழக்காளிகள் பற்றிய செய்தி உமக்கு வந்ததா? வழக்காளிகள்னா 2 பேர், ஏன்னா பின்னாடி வரக்கூடிய அந்த போங்கல இருந்து வழக்காளிகள் என்பவர் 2 பேரை தான் குறிக்கும் அப்படின்னு நாம் விளங்கிக்கலாம். அப்ப வழக்காளிகள் பற்றிய 2 செய்திகள், வழக்காளிகளை பற்றிய செய்தி உமக்கு வந்ததான் அல்லாஹ் என்ன செய்கின்றான். அந்த 21வது வசனத்தை அல்லாஹ் நமக்கு கூறுகின்றான். இது தஸவ்வருல் மிஹ்ராப், அவர்கள் சுவர் ஏறி என்ன செஞ்சாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய ரூமுக்கு என்ன செய்யறாங்க, வர்றாங்க, சுவர் ஏறி வர்றாங்க. ஏன் சுவர் ஏறி வர்றாங்கன்னு சொன்னோம்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடும் போது அவங்க மக்களுக்கு மத்தியில் பிரச்சனையை மக்கள் தன்னிடம் வந்து அணுகக்கூடாது என்பதற்காக பலமான பாதுகாவலை என்ன செஞ்சிருக்கலாம், ஏற்படுத்தி இருக்கலாம். காவலாளிகள்லாம் என்ன செய்வாங்க, நின்று இருப்பாங்க. அப்போ அவங்க இந்த 2 பேரும் 2 வழக்காளிகள் வரக்கூடிய நேரம் தாவூத் அலைஹிஸ்ஸலாமோ சந்திக்க முடியாத ஒரு நேரம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சோதனையாக நடத்தி காட்டுறான். அப்ப 2 வழக்காளிகள் என்ன செய்யறாங்க, சுவரேறி குதிச்சு வர்றாங்க. அந்த காவலாளிகளை ஏமாற்றி விட்டு சுவரேறி என்ன செய்யறாங்க, தொழுமிடத்துக்கு வர்றாங்க. அவை தஹலு அலா தாவூத், அந்த 2 பேரும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட நுழைந்த போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே ஒரு நடுக்கத்துக்கு உண்டாயிரு. என்னடா இது, நம்ம வணக்க வழிபாட்டில் இருக்கும்போது திடீர்னு 2 பேர் சுவரேறி குதிச்சு வந்தாங்கன்னா அவ்வளவு பெரிய காவல் கட்டுக்கோப்பை மீறி என்ன செய்யறாங்க, வந்திருக்கிறாங்க. அப்ப 2 பேரும் சொன்னாங்க, லா தஹஃப், நீங்க பயப்படாதீர், ஹஸ்மானி, நாங்க 2 பேரும் 2 வழக்காளிகள், பகா பகதுனா அலா பாவின், எங்களில் ஒருவர் இன்னொருவர் மீது என்ன செய்து விட்டார், வரம்பு மீறி விட்டார். நாங்க 2 பேருமே எங்களுக்குள்ள ஒரு வழக்கு, அந்த வழக்குல வந்து நாங்க எங்களுக்குள்ள பேசி பார்த்தோம், ஒரு ஆள் இன்னொரு ஆள் மேல என்ன செய்ய வரம்பு மீறி இருக்கிறார். ஃபஹ்கும் பைனனா பில் ஹக், எங்களுக்கு மத்தியில வந்து நீ நீதமாக தீர்ப்பளிப்பீராக,
வலா துஷ்டித், நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, எங்களுக்கு அநியாயம் செய்து விடாதீர்கள். வஹிதினா இலா சவாயி சிராத், எங்களுக்கு சரியான ஒரு பாதையை, சரியான ஒரு முடிவை நீர் எங்களுக்கு காட்டுவீராக அப்படின்னு ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்போ என்ன பிரச்சனை? அப்போ ஒரு ஆள் வழக்க சொல்றாரு, ரெண்டு பேரு வழக்குரைக்க வந்திருக்கிறாங்க. ஒருவர் வழக்க சொல்றாரு. என்ன வழக்குன்னு சொன்னோம்னா, இன்னஹாதா அஹி லஹு லஹு திஸூன் வ திஸூன நஅஜா, இவர் என்னுடைய சகோதரர், இவருக்கு 99 ஆடுகள் என்ன செய்து இவருக்கு இருக்குது. வலி நஅஜத்துன் வாஹிதா, எனக்கு ஒரே ஒரு ஆடு தான் எனக்கு இருக்குது. அப்ப அவருக்கு 99 ஆடு இருக்குது, எனக்கு ஒரே ஒரு ஆடு இருக்குது. அப்போ அந்த 99 ஆட்டுக்காரர் சொல்றாரு, ஃபகால அக்ஃபில் நீஹா, எனக்கு அந்த ஒரு ஆட்டை நீ என்கிட்ட என்ன செஞ்சிரு, கொடுத்து விடு அப்படின்னு அவர் சொல்றாரு. 99 ஆடும் வச்சிருக்கிறாரு, இவருக்கு ஒரு ஆடு தான் இருக்குது, அந்த ஒரு ஆட்டை என்கிட்ட தந்துருன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு வாதம் பண்றாரு. வாதம் பண்ணி வஸனி ஃபில் கிதாப், அந்த வாதத்துல என்ன செஞ்சிட்டாரு, அவர் என்னை ஜெயித்து விட்டார், என்னை மிகைத்து விட்டார். ஒரு ஆடை நான் அவருக்கு கொடுக்கறதா சரிங்கிற அளவுக்கு அவர் என்ன செய்யறாரு, அற்புதமா வாதங்களை வச்சிருக்கிறார். அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னோம்னா சொல்றாங்க, காத லகத் லலமக பிஸ்வாலி நஅஜதிக இலா நஆஜி இலா நிஆஜி, அவருக்கு அவருடைய ஆடுகளோடு உன்னுடைய ஒரு ஆட்டை கேட்டதின் மூலம் அவர் உனக்கு என்ன செய்து விட்டார், அநியாயம் செய்து விட்டார். வ இன்ன கஸீரம் மினல் குலதாய், அதிகமான பங்குதாரர்கள், ஒரு வியாபாரத்துல ஒரு தொழில்ல பல விஷயங்கள்ல என்ன செய்வோம், பங்கு சேர்ந்து செயல்படுவோம். இந்த அதிகமான இந்த பங்குதாரர்கள் கூட்டாளிகள் பாகுகும் அல்லா பாகு, ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யறாங்க, வரம்பு மீறத்தான் செய்யறாங்க. வியாபாரத்தை துவங்கும் போது என்ன செய்வாங்க, 2 பேரும் நம்ம வியாபாரம் பண்ணுவோம், லாபம் சம்பாதிப்போம், உள்ள போடுவாங்க. வியாபாரம் பெருக்கெடுத்து போகும்போது என்ன செய்வாங்க, ஒருத்தன் கழட்டி விடுற வேலையை என்ன செய்வாங்க பார்ப்பாங்க. இது உலகத்துல அதிகமா நடக்கிறது. அதிகமான பார்ட்னர்ஷிப் என்பது இப்படித்தான் செய்து இருக்குது. இல்லல்லதீன ஆமனு வஅமிலு சாலிஹாத், எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ அவர்களை தவிர, நல்ல அல்லாஹ்வுக்கு பயந்தவங்க மட்டும் என்ன செய்யறாங்க, அந்த பார்ட்னர்ஷிப்ல கரெக்டா இருக்கிறாங்க. அப்படி அல்லாஹ்வை அஞ்சாத எல்லாருமே என்ன செஞ்சிடறாங்க, பார்ட்னர்ஷிப் போட்டோம்னா அவருக்கு தெரியாம இவர் காசு அடிக்கிறது, இவருக்கு தெரியாம அவர் காசு அடிக்கிறது, ஒருவருக்கு கூட ஏமாத்துறது, இந்த மாதிரி வேலையை தான் என்ன செய்வாங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலீலும் ஆகும். அல்லாஹ்வை அஞ்சி பார்ட்னர்ஷிப்பா செய்யும் போது அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் அப்படின்னு செய்றாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தீர்ப்பு சொன்ன உடனே அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. தாவூத் அன்னமா ஃபத்தன்னாஹு, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தெரிஞ்சிருச்சு, நாம் அவரை சோதித்திருக்கிறோம். அப்ப 2 பேரும் சுவரேறி குதித்து வந்தது தற்செயலான ஒரு, அதாவது வேண்டுமென்றே ஒரு மனிதர்கள் தற்செயலான நிகழ்வு அல்ல. 2 மனிதர் வேண்டுமென்று என்ன செய்யல, சுவரேறி குதிச்சு வரல. அல்லாஹ் தாவூத் நபியை சோதிச்சிருக்கிறான் அப்படின்னு தாவூத் நபிக்கு டக்குன்னு என்ன செஞ்சிடுச்சு, மைண்ட்ல பட்டுடுச்சு. பட்டவுடனே ஃபஸ்தக்ஃபர ரப்பஹு, தன்னுடைய இறைவனிடம் அவர் பாவ மன்னிப்பு கோரினார். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் இப்படி ஒரு செட்டப்பை உண்டாக்கி தாவூத் நபியை சோதிக்கிறான். சோதிச்சவன அவருக்கு ஒரு பெரிய பிழை செய்து விட்டோம் அப்படின்னு அவருக்கு என்ன செய்யுது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தோணுது. தோன்றியவுடன் ஃபஸ்தக்ஃபர ரப்பஹு, தன்னுடைய இறைவனிடம் அவர் பாவ மன்னிப்பு கோரினார். வஹர்ர ராக்கியா வ அனாப், இறைவனுக்காக பணிந்து அவர் இறைவனை நோக்கி திரும்பினார். ஃபகஃபர்னா லஹு தாலிக, நாம் அவருக்கு அதனை மன்னித்து விட்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை மன்னிச்சிட்டான். வ இன்ன லஹு இந்தனா லஸுல்ஃபா, அவருக்கு நம்மிடம் நெருக்கமும் இருக்கிறது. வ ஹுஸ்ன மஆப், அவருக்கு அழகிய திரும்பும் இடமும் தங்குமிடமும் அது மேல இருக்குதுன்னு அல்லாஹ் என்ன செய்யலாம் சொல்லி காட்டுறோம். இந்த இடத்துல தாவூத் நபி செய்த பிழை என்ன? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 பேர் வர்றாங்க, எனக்கு 99 ஆடு, இவருக்கு ஒரு ஆடு. இந்த 99 ஆட்டுக்காரர் என்ன செய்யறாரு, ஒரு ஆட்டுக்காட்டும் உன் ஆட்டை எங்கிட்ட தந்துரு கேட்கிறாரு. தந்ததோடு மட்டுமல்லாம எங்கிட்ட தந்துதான் ஆகணும்னு சொல்லி வாதத்துல என்ன செஞ்சிடறாரு, மிகச்சிடுறாரு. அதுக்குதான் அவங்க தீர்ப்பு கேட்டு வர்றாங்க. தீர்ப்பு கேட்டு வந்தவுடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிடறாங்க, அது எப்படி உனக்கு 99 இருக்கும்போது இந்த ஒன்றை கேட்ட தப்பு தானே, நிறைய கூட்டாளிகள் தான் இப்படிதான் என்ன செய்யறாங்க, அநியாயம் பண்றாங்க. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்கள் மட்டும்தான் கூட்டு சேர்ந்தா என்ன செஞ்சிடறாங்க, கரெக்டா நடக்கிறாங்க. அவங்க ரொம்ப கம்மியான ஆளு. தாவூத் நபி ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. இந்த தீர்ப்பை சொல்லி முடிச்சவன அல்லாஹ் நம்மளை சோதிச்சிருக்கிறான்னு தாவூத் நபிக்கு விளங்குது.
உடனே அவங்க வழக்கில் என்ன செஞ்சிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க என்பது என்ன செய்கிறது, தெரிகிறது. தெரிந்தவுடன் உடனே செஞ்சிடறாங்க, சஜிதால விழுந்து அல்லாட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான். அவரை இறைவன் நெருக்கமான அடியாராக தேர்ந்தெடுத்து கொண்டான். மறுமையிலும் அவருக்கு அழகிய தங்குமிடம் இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டான். இந்த இடத்துல அதிகமான கருத்துக்கள் என்ன சொல்லப்பட்டிருக்காங்கன்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணியத்தை சீர்குலைக்கக்கூடிய வகையில பல கட்டுக்கதைகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. இது இஸ்ரவேலர்கள்ட்ட இருந்து காப்பி அடிக்கப்பட்டது. அவங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியாவை ஏத்துக்கல. பைபிள்ல போய் படிச்சு பார்த்தோம்னா அல்லாஹ்வுடைய வேதத்துல அவங்களோட நிறைய கைச்சடக்க உள்ள என்ன செஞ்சிருக்கிறாங்க, சேர்த்திருக்கிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்ப ஒரு மன்னராகவும் ஒரு மது பிரியராகவும் தான் எது காட்டும், இஸ்ராயலியத்தில் உள்ள கட்டுக்கதைகள் காட்டும். அந்த கட்டுக்கதைகளை படிச்சுட்டு நம்ம சமுதாயத்தில் இந்த கதைகளை சொல்லக்கூடிய பல கூட்டங்கள் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. என்ன விஷயம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 99 மனைவி இருந்தாங்க. இன்னொரு ஆளு, ஒரு படை வீரர்ல ஒரு ஆள் இருந்தாரு, உரியான்னு சொல்லி. அவருக்கு ஒரே ஒரு மனைவி தான் இருந்தாங்க. அந்த அந்த பெண்ணை பார்க்க ரொம்ப அழகா இருந்தாங்க. அப்ப அந்த ஒரு பெண்ணை என்ன செய்யணும், அடையணுங்கிறதுக்காண்டி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்களா, அந்த படை வீரரை தளபதியாக்கி ஒரு யுத்தத்துக்கு அனுப்பி அவரை சாகடிச்சுட்டு எதிரிகள் மூலமா அவர் கொல்லப்பட்ட பிறகு அவருடைய மனைவி என்ன செஞ்சிட்டாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிச்சிட்டாங்க. இதைத்தான் அல்லாஹ் சுட்டி காட்டினா அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கட்டுக்கதை. கண்டிப்பாக நபிமார்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த மாதிரி அநியாயங்களோ அக்கிரமங்களோ என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்த பிழை என்ன, அதை நம்ம படிக்கும் போதே நமக்கு என்ன செய்யுது, அதை நாம் தெரிந்து கொள்ளலாம். என்ன பிள்ளைன்னு சொன்னோம்னா, எந்த ஒரு தீர்ப்பா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 2 பேர் வழக்கு கொண்டு வர்றாங்கன்னு வச்சுக்கிடுங்க, 2 பேருடைய வாதங்களையுமே என்ன செய்யணும், கேட்கணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அதாவது ஒருவன் ஒரு கண்ணில் குத்தி ரத்தம் வடிய உங்கள்கிட்ட வழக்கு குறைக்க வந்தா எதிரியுடைய வாதத்தை கேட்காம நீ தீர்ப்பளிச்சிடாது. ஏன்னா இவன் அவனுக்கு 2 கண்ணை என்ன செஞ்சிருக்கலாம், குத்தி இருக்கலாம். அப்போ ஒரு வழக்குன்னு சொல்லி வரும்போது 2 பேருடைய வாதத்தையுமே என்ன செய்யணும், கேட்க வேண்டும். அப்ப இங்கே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட 2 பேர் வர்றாங்க. அல்லாஹ் சோதிக்கிறான், சோதனையாக இறைவன் ஏற்படுத்துகிறான். ஒரு தீர்ப்பு வழங்கும் போது 2 தரப்பு வாதங்களையும் கேட்டுதான் ஒரு நீதிபதி என்ன செய்யணும், தீர்ப்பு வழங்கணும் என்பதை அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உணர்த்துவதற்காக இப்படி ஒரு சோதனை அல்லாஹ் என்ன செய்யறான், உண்டாக்குறான். அப்ப 2 பேர் வர்றாங்க. 2 பேர் வரும்போது வழக்கை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. ஒருவருடைய வாதத்தை கேட்டாச்சு. ஒருவருடைய வாதத்தை கேட்ட பிறகு இன்னொருடைய வாதத்தை கேட்கணுமா இல்லைங்களா, கேட்காம தாவூத் நபி என்ன செஞ்சிடறாங்க, உடனே தீர்ப்பு எழுதுறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்புலேயே மிகப்பெரிய சிறப்பு என்ன, வழக்குகளை ஃபைசல் பண்றது. அப்ப அப்படி ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கும் போது அல்லாஹ் அவங்களுக்கு இந்த மாதிரி சோதனைகள் மூலமாக அவங்களை பண்படுத்தலாம். இந்த மாதிரி செய்யக்கூடாது, தீர்ப்பு வரும்போது 2 வழக்கு வரும்போது 2 தரப்பு வாதங்களையும் கேட்காம என்ன செய்யக்கூடாது, தீர்ப்பு வழங்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல கூட அப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அல்லாஹ்வின் தூதர் நம்ம பல உரைகளை கேள்விப்பட்டதுதான். ஒரு மனிதருக்கு என்ன செய்யுது, 99 ஒரு தோப்பு இருக்கு, 99 மரங்கள். இன்னொரு மனிதருக்கு ஒரே ஒரு மரம் சொந்தமா இருக்கு. அந்த ஒரு மனிதருக்குரிய அந்த ஒரு மரம் என்ன செய்யுதுன்னா, இந்த 99 மரம் வச்சிருக்காரா இல்லையா, இவர் தோப்புக்கு வேலி போடுறதுக்கு, காவல் காக்குறதுக்கு, பல விஷயங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குது. 99 மரம் வச்சிருக்கிறாரு. 99 மரம் வைத்திருக்கக்கூடியவருக்கு ஒரு வேலி போடாதான் தோப்பனை செய்ய முடியும், பாதுகாக்க முடியும். ஒரு வேலி போடுறதுக்கு பல விஷயங்களுக்கு அந்த ஒரு மரம் என்ன செய்யுது, டிஸ்டர்பா இருக்குது. அப்ப இந்த 99 மரத்துக்காரர் என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ் வர்றார், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு 99 மரம் இருக்குது, அந்த அவருக்கு ஒரு மரம் தான் இருக்குது, எனக்கு பல்வேறு விஷயங்களுக்கு அந்த ஒரு மரம் என்ன செய்யுது, டிஸ்டர்பா இருக்கு. நம்ம கூட அப்படி நடக்கும். பல ஏக்கர் இடம் வச்சிருப்பான், பாதை இன்னொருத்தனுக்கு சொந்தமானதா இருக்கும். அப்ப அவங்க போய் கேட்பாங்க, இந்த ஒரு பாதை எனக்கு விட்டு கொடுப்பா, நான் உனக்கு என்ன செய்யறேன், நிறைய தர்றங்கும் போது சில நேரங்கள்ல நியாயமா என்ன செய்யும் தெரியும். அவனுக்கு பல ஏக்கர் கணக்குல இடம் இருக்கும், இவருக்கு சின்ன இடம் இருக்கு, இவர் வழியாக எது போக முடியும், பாதை போக முடியும். போக முடியும் போது இடம் கொடுக்காம இருந்தா அது நியாயமா வைக்காதுல்ல. அப்ப அந்த மாதிரி இவர் தோப்பு அமைக்கிறதுக்கு அந்த ஒரு மரம் என்ன செய்யுது, டிஸ்டர்பா இருக்கு. அப்ப நபிகள் நாயகம் அந்த மனிதரை கூப்பிட்டு கேட்கிறாங்க, நீ அந்த ஒரு மரத்தை இவர் கொடுத்துரு, உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு மரம் என்ன செய்வான், தருவான். நபிகள் நாயகத்துடைய வார்த்தையை அந்த மனிதர் அந்த சஹாபி கவனிக்கல. ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு மரம் கிடைக்குன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம், நாம அதை என்ன செஞ்சோம், சொர்க்கவாசி ஆயிரும். அப்ப அவர் மறுத்துறாரு. நபிகள் அதுக்கு மேல அவர் என்ன செய்ய வற்புறுத்தல. இதைதான் அபூ தஹ்தாங்கிற சஹாபி கேட்டு தன்னுடைய ஒரு தோப்பையே அந்த ஒரு மரத்துக்காரருக்கு கொடுத்து அந்த ஒரு மரத்தை அபூ தஹ்தா வாங்கி
அதை யாரு கொடுக்குறாங்க? இந்த 99 மரத்துக்காரருக்கு என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. அப்ப சில நேரங்கள்ல 99 ஆடு வச்சிருக்கிறாரு, இவருடைய ஒரு ஆட்டை கேட்டிருக்காரு, என்ன வாதம் என்ன செஞ்சிருக்கணும்? விசாரிச்சிருக்கணும். அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யல, விசாரிக்காம என்ன செய்யறாங்க? தீர்ப்பு வழங்கிறாங்க. அப்ப தீர்ப்பு வழங்கின உடனே அங்க ஏதோ ஒன்று, அது இந்த வசனங்கள்ல சொல்லப்படாட்டாலும் அங்க ஏதோ நடந்திருக்கு. நடந்த உடனே தான் தாவூத் நபி சிந்திக்கிறாங்க, தாவூத் அன்னமா ஃபத்தன்னாஹு, தாவூத் நாம் அவரை சோதித்திருக்கிறோம் என்பதை என்ன செய்து கொண்டார்? விளங்கி கொண்டார். அப்போ இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச தப்பு கட்டுக்கதையில் எழுதி வச்சிருக்கிறாங்களே, அடுத்தவனுடைய தனக்கு 99 மனைவி இருக்கும் போது அடுத்தவனுடைய ஒரு மனைவிக்கு ஆசைப்பட்டான், அந்த கட்டுக்கதை கிடையாது. ஒரு நபியை நாம இழிவுபடுத்தக்கூடிய கதையில என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கை கொள்ளக்கூடாது, நம்ம சரி காணவும் கூடாது. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிழை என்பது இருதரப்பு வாதங்களையும் என்ன செய்யவில்லை, அவர்கள் கேட்கவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்கள ஒரு நீதிபதியா இருக்கிறவர் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த சம்பவத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டி என்ன செய்யறான்? காட்டுறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுறாங்க. அவங்க என்ன செஞ்சிடறாங்க? இறைவன் அவர்களை மன்னித்து விடுகின்றான், தனக்கு நெருக்கமான அடியாராக தேர்ந்தெடுத்து கொண்டான். அப்பதான் அல்லாஹ் தாவூத் நபிக்கு சொன்னா, இதை மட்டும் சொல்லி முடிச்சிடும், யா தாவூத், தாவூதே அல்லாஹ் தானே சோதிச்சிருக்கிறான், இந்த மாதிரி ஒரு நீதிபதியா இருக்கிற மட்டும் இந்த பிழை வரக்கூடாது. தாவூத் நபியை பண்படுத்துவதற்காக அவங்க சொல்லக்கூடிய தீர்ப்புகள்ல நியாயமா இருக்கணும், எக்காலத்திலையும் இருதரப்பு வாதங்களை கேட்காம ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் தாவூத் நபிக்கு இப்படி ஒரு சோதனையை அல்லாஹ் கொடுத்தான். அப்ப இந்த சோதனை முடிச்சு அவங்க மன்னிப்பு கேட்டவன் அல்லாஹ் சொன்னான், யா தாவூத், தாவூதே, இன்னா ஜஅல்நாக ஹலீஃபத்தன் ஃபில் அர்த், உண்மையா இந்த பூமியில ஒரு பிரதிநிதியாக, ஆட்சியாளராக நாம் நியமித்திருக்கிறோம். ஃபஹ்கும் பைனன் நாஸி பில் ஹக், மக்களுக்கு மத்தியில் நீங்க என்ன செய்யணும்? நீதியோடு தீர்ப்பளிக்கணும். அல்லாஹ் சோதிச்சு ஒரு பாடத்தை கற்று தந்திருக்கிறான். இந்த மாதிரி பிழை என்ன செஞ்சிடக்கூடாது, இனி வந்து விடக்கூடாது. மக்களுக்கு மத்தியில் நீங்கள் நீதியோடு தீர்ப்பளிக்க வேண்டும். வலா தத்தபில் ஹவா, நீதி வழங்குறதுல நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? மனோ இச்சையை, சுய விருப்பத்தை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். அப்படி பின்பற்றினால் ஃபயுதில்லக அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் உங்களை மும்மை வழிகெடுத்து வருவார்கள். இன்னல்லதீன யலில்லூன அன் சபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் வழிகேட்டு செல்கிறார்களோ, லஹும் அதாபுன் ஷதீத், அவர்களுக்கு பிமா நசு யௌமுல் ஹிசாப், கியாமத் நாளை கேள்வி கணக்கு நாளை மறந்த காரணத்தினால் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாவூத் நபிக்கு என்ன செய்தான்? அறிவுரை சொன்னார். அப்ப இந்த சம்பவத்துல நமக்கு பல பாடங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த சம்பவத்துல வழக்கை கேட்கும் பொழுது இருதரப்பு வாதங்களையும் கேட்டு தீர்ப்பளிக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை தாவூத் நபிக்கு இந்த சோதனை மூலமா அல்லாஹ் செய்கின்றான், கற்றுக் கொடுக்கின்றான். இதுல 24வது வசனத்துல ஃபஸ்தக்ஃபர ரப்பஹு, அவர் தன்னுடைய இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோரி வஹர்ர ராக்கியான், இறைவனுக்காக பணிந்து விழுந்து என்ன செய்தார்? அவர் மன்னிப்பு கோரினார். வானாப, இறைவனை நோக்கி திரும்பினார் அப்படின்னு வருது. இந்த வசனம் சஜிதா செய்யக்கூடிய வசனம். இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து நபி மொழிகள்ல பல சட்டங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் நாம் என்ன செய்வோம்? காண்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த